சிவபெருமானையே நேருக்கு நேர் போர்க்களத்தில் எதிர்க்க ஒரு பெண்ணால் முடியுமா? அதுவும் நம்ம மதுரையை ஆண்ட ஒரு தமிழ் மகாராணியால். ஈசனையே போரில் வெல்ல முடிந்தது என்றால் நம்ப முடிகிறதா? அந்த மாபெரும் வீராங்கனை யார் தெரியுமா? வீடியோவை முழுமையாக பாருங்கள். மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டியனுக்கும் ராணி காஞ்சனமாலைக்கும் வெகு நாட்களாக குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேண்டி அவர்கள் ஒரு மாபெரும் புத்திர காமேஷ்டி யாகம் நடத்தினர். அந்த யாகத்தீயிலிருந்து 3 வயது மதிக்கத்தக்க ஒரு அழகான பெண் குழந்தை உதித்தாள். பார்வதி தேவியே அந்த இளவரசியாக அவதரித்தாள். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு குறை இருந்தது. அவளுக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. மன்னனும் ராணியும் கவலையடைந்தபோது வானிலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. மன்னா, கவலைப்படாதே, இவளை ஒரு சிறந்த வீரமங்கையாக வளர்த்து வா. இவள் உலகையே ஆழ்வாள். எப்போது இவள் தன் கணவனை சந்திக்கிறாளோ அப்போது இவளது 3வது மார்பகம் மறையும். குழந்தைக்கு தடாதகை என்று பெயரிட்டனர். அவளுக்கு வாழ்வீச்சு, வில்வித்தை என அனைத்து போர்க்கலைகளும் கற்பிக்கப்பட்டன. தந்தைக்கு பின் மதுரையின் ராணியாக முடிசூடிய தடாதகை பிராட்டி தன் மாபெரும் படையோடு 8 திசைகளுக்கும் சென்று அனைத்து மன்னர்களையும் தோற்கடித்து வெற்றி கொடி நாட்டினாள். இறுதியாக சிவபெருமான் வீற்றிருக்கும் கைலாய மலையையும் கைப்பற்ற தன் படையுடன் சென்றாள் தடாதகை. கைலாய படைகளான பூதகணங்களும் நந்திதேவரும் அவளை எதிர்க்க அவர்கள் அனைவரையும் தன் வீரத்தால் தோற்கடித்தாள். தன் படைகள் தோற்பதைக் கண்ட சிவபெருமான் ஒரு கையில் சூலாயுதத்துடன் புன்னகைத்தவாறே நேரில் போர்க்களத்திற்கு வந்தார். போர்க்களத்தில் சிவபெருமானின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்த மறுகணமே தடாதகையின் கையில் இருந்த ஆயுதம் நழுவி கீழே விழுந்தது. அவளுக்குள் ஒரு இனம் புரியாத வெட்கம் பிறந்தது. அவளது 3வது மார்பகமும் மறைந்தது. அசரீரி சொன்னது போல தன் முன்னால் நிற்பவர்தான் தன் கணவன் ஈசன் என்பதை அவள் உணர்ந்தாள். சிவபெருமான் அவளை பார்த்து, மதுரைக்கு திரும்பு, நான் அங்கு வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார். பின்னர் மதுரையில் உலகமே வியக்கும் வண்ணம் அண்ணன் மகாவிஷ்ணு தன் தங்கி மீனாட்சியை, தடாதகையை சிவபெருமானுக்கு சுந்தரேஸ்வரருக்கு தாரை வார்த்து தர மிக கோலாகலமாக திருமண வைபவம் நடந்தது. இந்த மாதிரி அட்டகாசமான கதைகள் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.